சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 29வது அதிகாரத்தில் 3, 4, 5, 7, 8 மற்றும் 9 ஆகிய வசனங்களில் கர்த்தருடைய சத்தம் என்கின்ற சொற்றொடர் மீண்டும் மீண்டுமாக வருவதை பார்க்கின்றோம். எளிய மொழியில் சொல்வதானால் அது தேவனுடைய சத்தத்தை கேட்பது. தேவ சத்தம் ஒவ்வொரு தடையும் தாண்டி வருவதை நாம் பார்க்கின்றோம். மேலும் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காததால் அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவனுடைய வல்லமை பரிபூர்ணமாக அவரில் வாசமாயிருக்கிறது. எனவே அவருடைய சத்தத்தை கேட்பது மற்றும் பகுத்தறிவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஜீவனுள்ள மனிதர். நாம் அவருடைய சத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் தேவ மனிதனாகிய எலியா மிகவும் அதைரியம் மற்றும் மனசோர்வடைந்து காணப்பட்டான். தேவன் தூங்குகிறார் என்று அவன் நினைத்தான். ஆனால் தேவன் மிகவும் அன்பாகவும் நீடிய பொறுமையாகவும் சாந்தமாகவும் காணப்பட்டார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. தேவன் எலியாவிடம் இவ்வாறு பேசினார். தேவன் ஒருபோதும் உறங்குவதில்லை, மறப்பதும் இல்லை. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, ஆனால் நம் வழிகளை விட அவருடைய வழிகள் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. தேவன் தம்முடையவர்களுக்கு என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார் என்பதை ஒரு மெல்லிய சத்தத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவனுடைய சத்தத்தை கேட்பதன் மூலம் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீங்கள் சூறை செடியின் கீழ் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மனசோர்வை உணர்கிறீர்களா? உங்கள் மனம் ஏதேனும் குழப்பத்தில் இருக்கிறதா? உங்களை சுற்றிலும் நடக்கும் காரியங்கள் உங்களை குழப்புகின்றதா? உங்கள் வீட்டில் அல்லது வெளியிலோ ஏதேனும் சிக்கலான பிரச்சனைகள் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? இதற்கெல்லாம் பதிலை பெற நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதுதான் உங்கள் பிரச்சனையை தீர்க்கும். கிறிஸ்துவின் நியமம் மற்றும் ரட்சிப்பை பற்றிய உங்கள் புரிதல் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதை பொறுத்தே இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம். இல்லையெனில் உங்கள் மனம் குழம்பிவிடும். நீங்கள் தேவ சித்தத்தை செய்யும்போது இந்த ரட்சிப்பின் உபதேசங்கள் உங்களுக்கு மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் சாதாரணமாகவும் இருக்கும். தேவ சித்தம் நாளுக்கு நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் புத்துணர்ச்சி ஊட்டும் ஒன்று வெளிவருவதைப் போல காணப்படும். பல தவறான போதனைகள் மற்றும் தவறான கோட்பாடிலிருந்து நீங்கள் மேலும் மேலுமாக ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனுடைய சித்தத்தை செய்வதன் மூலம் உங்கள் ஜெப வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாகவும் கனியுள்ளதாகவும் இருக்கும். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். தேவ சித்தத்தை அறிந்து நாம் மகிழ்ச்சியோடு துன்பப்படுவோம். பாடுகள் வரும்போது நாம் தாழ்ந்து பயமடைந்து உணவு எடுத்துக்கொள்ளாமல் பசியோடு கூட இரவில் தூக்கமில்லாமல் தவிக்கிறோம். பவுல் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 21வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனங்கள். ஏனெனில் அவன் தேவ சித்தத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தான். தேவ சித்தத்தை செய்வதன் மூலம் கிறிஸ்துவின் பரிபூரணத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையும் தேவனுடைய சித்தத்தை செய்வதிலேயே காணப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனம், 5வது அதிகாரம் 30வது வசனம், 6வது அதிகாரம் 38வது வசனம், 8வது அதிகாரம் 29வது வசனம். வேதம் சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கும் அந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒரு மதியினர். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். எனவே தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதன் ரகசியத்தை கற்றுக்கொள்வது மிக முக்கியம். இது சாதாரண காரியமல்ல, மிக முக்கியமானது. நீங்கள் இன்னும் புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும். உங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் கனிகள் இதை சார்ந்தே இருக்கிறது.